2015ல் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் போய் தியேட்டரில் உட்காந்து பக்காவாக என்ஜாய் பண்ண படம் தான் டிமாண்டி காலனி. அப்படிப்பட்ட படத்தோட 2வது பாகம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த டிமாண்டி காலனி 2 எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். படத்தோட ஆரம்ப காட்சியிலிருந்தே பரபரப்பு தொடங்குது. முதல் காட்சியிலேயே 3 பேர் இறந்து போகிறாங்க. அதில் 2 பேர் மாடியிலிருந்து குதிக்கிறாங்க, ஒருத்தங்க தூக்கு மாட்டி செத்துடுறாங்க. அந்த தூக்கு மாட்டி சாகிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரியா பவானி சங்கரோட காதலிச்சு திருமணம் பண்ண கணவன். தன்னோட கணவன் கேன்சர் பேஷண்ட்டுன்னு தெரிஞ்சும் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதை க்யூரும் பண்ணுறாங்க. ஆனால் என்ன காரணத்தினால தூக்கு போட்டு சாகுறாரு, அதுவும் நம்ம சந்தோஷமாக வாழலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஏன் இப்படி ஒரு சூசைட் அட்டன் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு குவெஸ்டின் மார்க்கோட பிரியா பவானி சங்கர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டோட கனெக்ட் பண்ணுறதுக்காகவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுலேயும் அருள்நிதிக்கு ஒரு அப்பா இருக்கிறதாகவும் அந்த அப்பாவுக்கு 2 மனைவி. முதல் மனைவிக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்கு, 2 அருள்நிதி. இன்னொரு மனைவிக்கு பிறந்ததான் நம்ம பிக் பாஸோட டைட்டில் வின்னர், சீசன் 7ஓட டைட்டில் வின்னர் அர்ச்சனா. பெரிய பணக்காரரான அந்த அப்பா தன்னோட டிமாண்டி காலனி 1ல் இருக்கக்கூடிய அந்த அருள்நிதிக்கு 75% சொத்துக்களை எழுதி வச்சுட்டு ரிமைனிங்கை தான் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய அருள்நிதிக்கும் அர்ச்சனாவுக்கும் கொடுத்துருக்காங்க. உடனே அவங்களுக்கு பயங்கர கோபமாகி அவனை கண்டுபிடிக்கணும்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. பிரியா பவானி சங்கர் தன் கணவனோட ஆத்மாவோட பேசணும்னு தொடர்பு கொள்ளும்போது அருள்நிதி, அதாவது டிமாண்டி காலனி 1ல் இருந்த அருள்நிதி எட்டி குதிச்சு அந்த கம்பி மேலே விழுந்து செத்துருவார் பார்த்தீங்களா, அவங்களோட ஆவி வந்து பேசுது. அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது இந்த படத்தோட மீதி கதையே. இந்த படத்தில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. டிமாண்டி காலனி 1 விட பயங்கர கிராண்டாக எடுத்திருக்காங்க, சூப்பராகவும் இருக்குது. இந்த படத்தில் வரக்கூடிய கிராஃபிக்ஸ் காட்சிகளாகட்டும், இல்லை அவங்க யூஸ் பண்ணியிருக்க அந்த சினிமோட்டோகிராஃபியெல்லாம் ரொம்ப சூப்பர். இதெல்லாம் பயங்கர ஹைலைட். 2ஆம் பாகம்னு சொல்லி கடனேன்னு எடுக்காமல் ரொம்ப யோசித்து நீட்டாக கதை எடுத்திருக்காங்க. அதுக்கே தனியாக பாராட்டி ஆகணும். 6 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு விஷயம் நடக்கும். அதை நான் ரிவீல் பண்ண விரும்பலை, ஏன்னா படம் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதை தடுக்கிறதுக்காக இவங்க எடுக்கக்கூடிய முயற்சி, அதில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து இவங்க மாட்டிக்கிறதுன்னு ரொம்ப சுவாரஸ்யமாகவே நகர்ந்துட்டு போயிருக்கும் இந்த கதைக்களம். அதுலேயும் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த இன்டர்மிஷன் சீனெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர பூஸ்ட் பம்ப் மொமெண்ட் தான் சொல்லணும். ஏன்னா அதில் எப்படி டிவியில் வரும் பார்த்துருப்பீங்க, 3